தாயின் வரம் ஏந்தி வந்தேன் தாயம்மா அப்படின்னா போதும். இவங்க அப்படியே அந்த கை இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுட்டு பாம்பாட்டு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஆடுறது. அப்புறம் உடனே அவங்க மேல தண்ணி ஊத்துறது. அங்கே இடி முழங்குது அப்படின்னா போதும், இவனுக்கு இங்க இடி இடிச்சிருவான். கிராமங்கள்ல அதிகமா பாத்தீங்கன்னா கருப்பராயன் வந்துட்டு அப்படி, முனியாண்டி வந்துட்டு அப்படி, மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி உள்ளுக்குள்ள புகுந்து ஆடுது. கருப்பராயனே வந்து கண்ணு முன்னால வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் ஒரு 5-6 பேர் அப்படி போலிச்சாமியார்கள் இருப்பாங்க. இதுல வந்து சிலர் வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு மாரியம்மா, அவங்களுக்கு பெரும்பாலும் மாரியம்மாவே தான் வரும். இவங்களுக்கு வந்து சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வந்து அவங்க ஃபேமஸா இருப்பாங்க, இதா இருப்பாங்க. ஆனா மாரியாத்தா, காளியாத்தா, மாகாளியாத்தா இப்படிதான் வருவாங்க. இது எல்லா ஊர்லயும் ஒரு 2-3 மாரியம்மா இருப்பாங்க, 2-3 மதுரை வீரன், கருப்பராயன் அப்படி இருப்பாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் மதுரை வீரன் வருவ அப்படி, முனியப்பும் வருவ அப்படி. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, ஆனா பிற்படுத்தப்பட்ட சாமி ஆட்களுக்கு வந்துங்க மதுரை வீரன் எப்பவுமே வரமாட்டாரு. அவர் வந்து ஆஃப்லைன் தான். இவங்களுக்கு இந்த சாமி, பாப்பானுகளுக்கு சாமியே வராது. ஆனா அவன் வந்து ஒரு புஷ்னாலோ இல்ல இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சானா போதும், எல்லா சாமியும் ஆஃப் ஆயிடுவான். ஐயோ அம்மன்றையா போதியா அப்படின்னா போதும், எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த சாமி ஆடுவதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பொதுவா நம்ம உழைக்கும் மக்களான நம்ம ஒரு அறிவுபூர்வமான சமுதாயமா, ஒரு வளர்ச்சி நோக்கிய சமுதாயமா நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம வழிகாட்டணும். ஆனா நீங்க வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு படிச்சு ஒரு உயர்ந்து தன்னை பெரிய ஆளாக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஐயோ அவர் குருசாமிங்க, ஐயோ அவர் அந்த சாமிங்க, ஊர்ல அவங்க பேரையவே வந்து அப்படித்தான் கூப்பிடுவாங்க. ஏதோ கருப்பராயம் வர்றாரு, மாகாளியம்மா வருது, மாரியம்மா வருது அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை. இது வந்து எங்க போய் நிக்குதுன்னா, மாணவிகள், ஸ்கூல் மாணவிகள் இருக்காங்களா, அவங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு சாமி பாட்டு, ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது தாயின் வரம் ஏந்தி வந்தேன் தாயம்மா அப்படின்னா போதும், இவங்க அப்படியே அந்த கை இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுட்டு பாம்பாட்டு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஆடுறது. அப்புறம் உடனே அவங்க மேல தண்ணி ஊத்துறது. அப்புறம் அந்த எல்லாரும் சேர்ந்து, அது வந்து டீச்சரு, ஸ்டூடெண்ட், நீங்க வேற. ஒருத்தன் கேரளாவுல இடுக்கியில ஏதோ ஒரு மாரியம்மா படத்தை போடுறாங்க. போட்டதும் அவர் எஸ்ஐ, அவர் உடனே கையப்படி வச்சுட்டு பாம்பாட்டை வளைஞ்சு கிளந்து ஆடி பயங்கரமா ஆடுறாரு. அவருக்கு வந்து மாரியம்மா உள்ள வந்துச்சா இல்லையா அதை நமக்கு தெரியல. ஆனா அவர் வேலை போயிருச்சு. அப்ப அவர் வேலை வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து ஒண்ணு மாரியம்மாவா கருப்பராயனை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு சிலையே கல்லு ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அது கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு எத்தனையோ எங்கெங்கயோ ஒரு தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்து மந்திரம் சொல்லி அப்புறம் தான் அது வந்து கடவுளாக்குவாங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது பார்ப்பன பொழப்பு ப்ராசஸ். அவங்க அதை பண்ணி சாமிக்கு உயிர் கொடுப்பாங்க. அந்த உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அது சாமி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், பண்ணுவோம். இதுதான் நடைமுறை. இது சாமிக்கு உயிர் கொடுக்குறானே இவன் வந்து எங்கேயும் சாமியாடியோ அல்லது அந்த பார்ப்பனுடைய மனைவி யாராவது வந்து ஊ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாரியாத்தா ஆடுறது பண்றது அதெல்லாம் நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. எங்கேயாவது யாராவது பாப்பாத்தி சாமி ஆடுறத பார்த்துருக்கீங்களா? ஆட மாட்டாங்க. பாப்பா ஆடுறத பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அவன் தேவை வருமானம் வருமானம் வருமானம், அவ்வளவுதான். நீ சாமியாடியே வந்து நம்மள பாடுறாங்கல்ல, அப்படியே நாக்க வந்து தொங்குடுவாங்க, இதுவரை தொங்குடுவாங்க. நாக்க கால்ல மண்டி போட்டு எட்டி குதிப்பான், கீழே அடிச்சுக்குவான், தலையை கொண்டு போய் முட்டுவான். அப்படியே அவர் ஒரு 10 பேர் சேர்ந்து இவர் அடக்க அவர் எல்லாத்தையும் வந்து முடியாது அப்படி இப்படின்னு அப்படியே வந்து எல்லாத்தையும் திமிரிட்டு வருவாரு. ஒரு சாமி அந்த உள்ள பூந்து அப்படியே ஆடுற ஆட்டத்துல இவரை வந்து அடக்கவே முடியாதாமா. அந்த சாமி பாத்தீங்கன்னா அத்தனை பேர் சேர்ந்து கூட அடக்க முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இந்த சாமி போதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் பேசிக்கணும், ஐயோ நேத்து பாத்தீங்களா ஐயா கருப்பராயன் அடக்கவே முடியல, 50 பேர் சேர்ந்து அடக்குறாங்க, அப்படியே ஒரு மேல எட்டி குதிக்கிறாரு வானத்துக்கு அப்படின்னால சொல்றது கேட்கறதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இது எவ்வளவு இடங்கள்ல இது சாதாரணமா நடக்குது. இதெல்லாம் உழைக்கும் மக்கள் குடும்பங்கள்ல தான் இந்த இது ரொம்ப முட்டாள்தனமான ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து சாமி ஆடுவாங்க, பண்ணுவாங்க, கோயிலுக்கு எங்க வேணாலும் திடீர்னு ஆடுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஜெயலலிதா எல்லாமே உள்ள வந்துருவாங்க. நான் ஜெயலலிதா வந்திருக்கிறேன்னா அப்படிம்பாங்க. என்னங்கடா இது சாமி வந்துச்சு அது இருந்துச்சு. இந்த இவங்க ஊர்வசி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கூட அவங்க வந்து நான் ஸ்டாலினுடைய நண்பர் பேசுறேன், ஜெயலலிதா பேசுறேன் அப்படிம்பாங்க. அதுல அது போல எங்க ஊர்ல ஒருத்தவங்க அப்படி ஆடுவாங்க.
இன்னொருத்தர் இருப்ப அப்படி அவர் ஆறான்னு சொல்லுவாங்க. ஆறாம் வந்து அவரு விநாயகர் கோயில்ல மகாலயத்து கோயில்ல எப்ப சாமி வந்தாலும் அவர் ஒரு ஓரத்துல ஆடிக்கிட்டே இருப்பாரு. அந்த சாமி அதிகமா மதிக்க மாட்டாங்க. அவரு ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால. அதே வந்து அங்க பிசி சாமியாக்கு அருள் வந்து ஆடுச்சுன்னா அதையெல்லாம் மதிச்சு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அந்த பிசி காலில் நம்புறவங்க அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அவரை விட இவர் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். யாரு? இந்த ஆறான். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார், அவங்க ஒரு நம்ம ஊர் ஏதாவது அவரு தாழ்த்தப்பட்டவர் தான். அவரு பயங்கரமா ஆடுவார். ஒவ்வொரு வந்து அவங்க வீட்டுல இருந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர் வாழ்ற இடத்துல இருக்கிற மாகாளியத்தா கோயிலுக்கு அங்கிருந்து ஓடி வருவாரு. ஓடி வந்து கீழே மேல குதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த பிசி கோயிலுக்குள்ள அந்த அந்த தாழ்த்தப்பட்டவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாப் இருக்கும், பஸ் ஸ்டாப் பாட்ட. அதை தாண்டி ஒரு எட்டு வைக்க மாட்டாரு. என்ன இறத்தடிச்சிருமா இல்ல ஏதாவது ஆயிருமா நம்மளுக்கு தெரியல, ஆனா நகர மாட்டாரு. கரெக்டா அப்ப வந்து சாமிக்கு வந்து தெரிஞ்சிரும் போல் இருக்கு, ஐயோ இதுக்கு மேல தாண்டி போனோம்னா நம்ம சாமியா இருந்தாலும் அடிச்சு போடுவாங்க அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மனசுல நினைச்சிட்டு இதாயிருவாரு. ஆனா இந்த ஆறான்காரிலேயோ அல்லது மற்ற இன்னொருத்தவங்க மாரியாத்தா அவங்க இவங்க லேடி சாமியார் இருக்கிறாங்க, ஜென்ஸு எல்லாம் ஆண்கள் அணி மகளிர் அணி எல்லாம் இருக்கு இதுல. ஆனா இவங்க காலில் வந்து பிற்படுத்தப்பட்டவங்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களோ ஒருத்தர் கூட காலில் விலக மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாமியா ஏத்துக்கல. ஒருவேளை சாமியாவே நினைச்சா கூட காலில் விழுந்து கும்பிடுற அளவுக்கு இவங்க சாமியா பார்க்கல. அவர் தாழ்த்தப்பட்ட சாமியை தான் பாக்குறாங்க. இப்ப என் ஃப்ரெண்டே ஒருத்தன் என் கூட வந்து பழகிட்டு ஜாலியா சுத்திட்டு இவன் என்னென்ன பண்ணுவான், நான் என்ன பண்ணுவேன், நான் யாருன்னு அவனுக்கும் தெரியும், அவன் யாருன்னு எனக்கும் தெரியும். இவன் திடீர்னு என் கூடவே சுத்துறவன் வந்து திடீர்னு டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாமியார்னா வச்சுக்க எனக்கு ஓவரா இருக்கும்ல, சிரிப்பு வந்துடும். அப்படி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சாமி வந்துடும். அவர் அந்த மகாலயத்த கோயில் ஆடுவார். அப்படி அவன் நாகராஜ் பயங்கர ஒரு கிண்டலான ஆளு. இவர் வந்து டே கனி வாங்கிட்டு வாடா அப்படின்ப. அப்படி சாமி டைம் ஆச்சு சாமி, மணி 9 ஆச்சு, டென்ஷன் பண்ணாதீங்க சாமி, கடையெல்லாம் மூடி இருப்பாங்க சாமி அப்படிங்க. ஊர்ல எல்லாரும் எவ்வளவு பேர் இந்த கோயில கூடி இருக்கும் போது என்னன்னா எங்க கூடவே சுத்திட்டு இருக்கிறான், திடீர்னு என்னடா இவன் வந்து எனக்குள்ள அருள் வந்துருச்சேன்னு ஆடுறான், இதெல்லாம் ஓவர் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா பாக்குறது தான். இப்ப அதுலயே வந்து ஊரே மதிக்கிற சாமி எல்லாம் ஆடினா பண்ணனா அப்ப வந்து டே இங்க வாடா போடா கனி எடுத்துட்டு வாடா அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படி கேட்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த ஊர்ல ஏதாவது பெட்டி கடை இருக்கும், ஹோட்டல் இருக்கும். அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சரியா சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. கடைக்கு போனவன் கண்டபடியே திட்டுவான், டே நேற்று சாப்பிட்ட காசுன்னு தரல்றான்பான். பெட்டி கடையில ஷாம்பு வாங்கியிருப்பான், அதுக்கு காசு தர மாட்டான். ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து இவங்களுக்குள்ள சாமி வந்து பூந்து ஆடுது பண்ணதுன்னு நமக்கு தெரியல, ஒரு ஏமாத்து வேலை. அவை ஒருத்தவங்க பலரெல்லாம் நம்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லை சாமி, ஒரு குழந்தை வரம் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்கறது. சாமி எனக்கு வந்து எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க, அதை காப்பாத்துங்க, இப்ப எனக்கு படிப்பு பையனுக்கு வரமாட்டேங்குது, எங்க பையனுக்கு வந்து வாய் வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்க காலில் விழுந்துட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்தி பண்ணி பயங்கரமா நம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு முட்டாள்தனத்தோட உச்சம். எங்க ஊர் பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கும், மாம்பள்ளிங்கிற ஊர். அங்க ஒரு சாமியாரு, அவர் வந்து கருப்பராய சாமி தான் அவருக்கு வரும். அவர் வந்து பயங்கரமா ஆடுவாரு, ஊரே அங்க கூடி இருக்கும். அவர் அருள் என்னன்னு சொல்லுவார் தெரியுங்களா, டேய் இந்த மாதிரி இவனோட மனைவி கூட இப்படி தப்பா நடந்துட்டீங்கடா, வாங்கடா இங்க அப்படின்னு. அப்படி அப்ப அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்ததும் சாமி தெரியாம நடந்துருச்சு சாமி, தப்பு மன்னிச்சுக்கோங்க சாமி அப்படின்னதுமே அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு எடுத்து தூவாரு எல்லாம் இது பண்ணுவாரு. சாமி இதெல்லாம் மாட்ட கண்டுபிடிச்சு, சரி ஓகே, இதை கண்டுபிடிச்சு சொன்ன இந்த சாமி அவங்க தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாமிக்கு தெரியுமில்ல, தப்பா நடந்துட்டாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்ற சாமி, தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி டே நீ வந்து இது இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி, நீ இங்க வந்து இதாக கூடாது, இது தப்பு சரியா, நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்பலாம்ல இந்த சாமி. அப்ப சாமி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இந்த தப்பெல்லாம் நடக்க விட்டுட்டு ஊரே கூடியிருக்கும் போது இதை சொன்னா அங்க முடிஞ்சு போனதும் குடும்பத்துல பிரச்சனை வந்து எதுவும் ஆகாதா? அந்த சாமி அதெல்லாம் சொல்லும். இன்னும் சொல்ல போனா அந்த அந்த கோயில் இருக்கிற இடமே வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சலூன் கடை தான் இருந்துச்சு. அந்த சலூன் கடை இருந்த இடம் தான் இப்ப வந்து கோயிலா இருக்கு. இப்ப இத வந்து இப்ப யாராவது போய் கேட்டா பண்ணா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பராயன் வந்து இந்த மாதிரி அங்க இருந்தாலும் வேட்டையாடிட்டு அப்படியே வந்தாரு, வந்துட்டு இருக்கும் போது இங்கதான் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. அப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தவரு அப்புறம் இந்த இடம் புடிச்சு போய் இங்க இருக்கிற பக்தர்களை எல்லாம் பார்த்து அப்புறம் அப்படியே அங்கேயே வந்து
இடம் வாங்கி வீடு கட்டி கோயில் கட்டி இங்கேயே குடியிருந்துட்டாரு. அல்லது இங்கதான் புலி வேட்டையாடிட்டு இங்க வந்து அதிக புலிகள் எல்லாம் வர்றதுனால வேட்டையாடிட்டு அப்படியே இங்கே இருந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதை சொல்லுவாங்க. ஆனா உண்மையால அங்க சலூன் கடை தான் இருந்துச்சு. இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த ஸ்கூல்ல வந்து மாணவிகள் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது அரசு விழாவுல ஏதாவது நாடகம் நடிக்கிறதுக்காக ஒரு ஒரு சாமியார் வேஷம் போட்டு ஏதாவது பாட்டு போட்டு இந்த சாமி பாட்டுக்கிட்ட கேட்டாலும் தெரியுமே, டே டூ அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அங்கே இடி முழங்குது அப்படின்னா போகுது, இவனுக்கு இங்க இடி இடிச்சிருவான். அப்படி எவ்வளவு பாட்டு இருக்குது. அந்த அந்த பாட்டுகளை போட்டாலே போகுது, இவங்க பயங்கரமா அப்படியே ஆள் ஒரு மாதிரி ஆகி அது நல்ல சவுண்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த சவுண்டு சிஸ்டம் எல்லாம் பாக்குற ஆளுங்க கண்டிப்பா ஒரு 7-8 பேருக்கு சாமி வந்துடுறங்க. ஸ்கூல் குழந்தைகள் இப்ப பல ஃபங்க்ஷன்ல பாக்குறோம். பள்ளி மாணவிகள் ஆண்டு விழாவில் அருள் வந்து ஆடினர், அப்புறம் டீச்சர் எல்லாம் போய் தடுப்பாங்க. இங்க ஒரு சாமி தடுக்கிறதுக்குள்ள இன்னொரு சாமி அங்க சாமி வந்துடும், அப்புறம் இன்னொரு ஆண் மாணவருக்கு ஒரு ஆம்பளை சாமி வந்துடும். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வழிகாட்டுதல போகாம ஒரு அறிவுபூர்வமா இவங்க வரணும். அதுக்கு வீட்டில இருந்தே அந்த மனப்பான்மை கொண்டு வரணும். இவன் அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்களே வந்து இந்த சாமியாடி ஊர்ல ஏதாவது ஏமாத்தி ஆடுனா பண்ணா அவங்க காலில் விழுந்து கும்பிடுறது, அவங்கள சாமியாடி இவன் விழுகிறது இல்லாம பக்கத்துல பையன் நின்று இருப்பான், அவனை தள்ளுவாங்க, டே போ விழுடா போடா கும்பிடுற சாமிகள்ல அப்படிம்பாங்க. என்னையா அப்படி எல்லாம் பண்ணி நான் அதெல்லாம் வந்து நான் எதுக்கு விழுகணும், இவரு நான் எப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இவர் ஒரு சரியான ஆளே இல்லை, இவருக்கால நான் ஏன் விழுகணும் அப்படின்ட்டுதான் நான் வந்து அதுல இருந்து நாத்தியத்துக்கே வந்தேன். ஆனா நானும் அந்த கோயில்ல சாமி அருள் வந்தாலே நான் ஆடினது இல்லை. ஆனா நான் அந்த கோயில்ல சாமியெல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பக்கம் கையை காலை தூக்கிட்டு பண்ணிட்டு ஆடி இருக்கேன். நானா ஆடி இருக்கேன், இல்லை என்னால சொல்லலை. ஆனா எனக்குள்ள வந்து முருகனும் இப்ப எனக்கு முருகன் விநாயகனும் கூட யாருக்கும் வர்றதையெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஏதாவது தடையா என்னன்னு தெரியல, அவங்க வரமாட்டாங்களா. முருகன் விநாயகன் ராமரு கிருஷ்ணரு இவங்கெல்லாம் வர்றதை நான் பார்த்தது இல்லை. அதுக்குன்னு ஒரு அதாவது ஒரு கபடி அணி கிரிக்கெட் அணி அது போல இவங்கெல்லாம் வந்து பிளேயர்ஸ் போல இருக்கு, பெரிய பிளேயர்ஸ். இவங்கதான் மாவீரர்கள் கருப்பராயர்கள், இவங்கதான் அருள் உள்ள உடம்புக்குள்ள பூந்து ஆடுவாங்க போல் இருக்கு. அதனால இந்த இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு இந்த மாதிரி சாமி ஆடுறத அதையெல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்தே அதை சொல்லி தரணும் பண்ணணும். இது ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நோயாட்ட இதையெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே ஒரு விழிப்புணர்வோட கொண்டு வரணும், வீட்லயே அதை கொண்டு வரணும். இன்னும் நான் வந்து நம்ம போன்ற உழைக்கும் மக்கள் குடும்பத்துலதான் இப்படி அதிகமா வந்து இதாயிட்டு இருக்கும். அருள் வந்து ஆடுறேன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அருள் வந்து ஆடுற குரூப் கிடையாது. நம்ம படிச்சு நல்ல ஒரு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு வேலைக்கு அல்லது ஒரு அந்த ஊரில் ஒரு நல்ல வழிகாட்டியா நான் ஒரு 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 டீச்சராவோ அல்லது ஒரு டாக்டராவோ ஏதாவது ஒரு அரசு வேலை சார்ந்து அல்லது ஒரு அதிகாரம் நோக்கி ஒரு வழக்கறிஞரா அந்த ஊரில் உள்ள மற்ற இளம் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுறவங்களா நம்ம வரணும். இவங்க வந்து இவ்வளவு ஆடு ஆடுவாங்க பண்ணுவாங்க, இவங்ககிட்ட வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எங்க இருக்குங்கன்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. அங்க போய் வேலைக்கு படிச்சு முடிச்சு அங்க போய் பதிவு பண்ணா இப்படி வேலைக்கு போனா அப்படியெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவன் சொல்லுவான், இந்த ஊர்ல இப்படி இருக்குது. அது என்னம்பாங்கன்னா, தாமரை வாடுதுடா, தண்ணி வத்திட்டு இருக்குதுடா, அதுக்கு மேல என்ன ஆகுன்னு நீயே பாத்துக்கிடாமா, பிஞ்சு காயாகுது காய் கனியாகுது, அது என்ன ஆகுங்கிறத நீயே பாத்துக்கிற. பிஞ்சு காய்தான் ஆகும் காய் கனிதான் ஆகும். இருந்தாலும் இந்த சாமி அருள் சொல்லும் போது இதை ஒரு பெரிய இதோ சாமி பாத்தீங்களா சொன்ன மாதிரியே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அப்புறம் அவங்க பையன் ஆனாங்க, அப்புறம் இதாயிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னா அவர் சொன்னதுக்கு இவன் வேற என்னமோ எங்கேயோ நடந்திருக்கும். விட்டா இந்த சாமி வந்து யாரு முதலமைச்சராவா, இந்த வருஷம் யாரு வேர்ல்டு கப் வாங்குவா, இதெல்லாமே சாமி சொல்லும். யாரு நீ சதம் அடிப்பா, யார் அதிக விக்கெட் எடுப்பா. ஆனா இந்த சாமி எல்லாருக்கும் இந்த சாமியார் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. ஆனா இவன் அடுத்தவனுக்கு எதுக்காவது உடம்பு சரியில்லை பண்ணலன்னா, இந்தா இந்த திருநூறை கொண்டு போய் 5 நாளைக்கு வை ரெடி ஆயிடுவேன், இந்தா இந்த கனியை கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வீட்டுல இந்த மூலையில 4 வெள்ளிக்கிழமை வச்சு கும்பிடு, எல்லா நோயும் ரெடி ஆயிருமா. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் இங்க அபிராமி ஹாஸ்பிட்டல்லையோ கேஜி ஹாஸ்பிட்டல்லையோ அட்மிட் ஆயிருப்பாரு. அதனால கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும், இவருக்கெல்லாம் வந்து வருமா, ஃபர்ஸ்ட் அந்த சாமி அங்க இருக்குதா, சரி அப்படியே இருந்தாலும் அந்த கல்லே வந்து எந்திரிச்சு ஆட வேண்டியது தானே.
அதையே இவர் உடம்புக்குள்ள பூந்துதான் வந்து ஆடணுமா? அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அதையெல்லாம் நம்பிட வேண்டாம். நீங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே நம்ம அப்பாவோ அம்மாவோ தலையார் அடிப்பாங்க. ஏய் சாமி சாமி ஏதோ நான் ஆயிரும் அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா குழந்தைக்கு சொல்லுங்க, இல்லைன்னா குழந்தையாவது சிந்திக்குதுன்னு விடுங்க. சரியா? நம்ம ஒரு அறிவுபூர்வமான சமுதாயமா, ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கிய சமுதாயமா வர்றதுக்கு என்ன வேலையோ அதை செய்வோம். அதற்கான தலைவர்களை படிப்போம். நன்றி.